எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 100 கொஸ்டின் பார்த்துடலாம். 2025 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி தான் நிறைய கொஸ்டின் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல நிறைய நமக்கு 2025 சிலபஸ் கவர் ஆகுது. ஸோ தொடர்ந்து பார்த்து வாருங்க. நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடும் ஆகுது நான் போட்டிருக்கிறதுலேருந்து. ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரப்போகுது. இனிமேல் வரப்போகிறது ஜிகே கண்டென்ட்டும் வருது. நிறைய பேர் ஜிகே கேட்டிருக்கீங்க, ஜிகேயும் வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கண்டென்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? தமிழ் கொஸ்டின் 100 கான்சென்ட்ரேட்டோட பாருங்க. போன வாட்டி எப்படி நம்மளுக்கு மிடில் வந்து வெளிநாச்சியர் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி இந்த இடத்துல மிடில்லையும் நம்மளுக்கு காமராஜர் பற்றி வருது. காமராஜர் நம்மளுக்கு ஜிகேல வருவாங்க. இருந்தாலும் தமிழ் புக்கில் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு, புக் பேக்கில் இருந்து வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி கண்டென்ட்லாம் நமக்கு புக்கில் இருந்து வருதா, உள்ளேருந்து வருதா, வெளியிலேருந்து வருதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த இடத்துல அதிகமாக இலக்கணம் கவர் ஆகுது. நல்லா பார்த்துக்கோங்க. இன்னெழுத்துக்கள் நிறைய ரிலேட்டடாக கவர் ஆகுது. தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை ரிலேட்டடாக அதிகமாக பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக எல்லாமே வருது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே வருது. ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். முக்கியமானதாக கொடுத்துருக்கேன். மொழி ரிலேட்டடாக கூற்று காரணத்தில் வச்சுருக்காங்க நம்மளோட தமிழ் மொழி சார்ந்து. ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நான் ரொம்ப டைம் இழுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி, ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறிக. ஐ அப்படின்னு உச்சரிக்கும் போது ஈழ முடியுது. அதே மாதிரி ஔ அப்படின்னு உச்சரிக்கும் போது ஊழ முடியுது. ஸோ அதோட இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஈ ஊ. அதே மாதிரி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரை அப்படிங்கிறதுக்கு ஓரம். இப்போ ஆத்தங்கரை ஓரத்துல அப்படின்னு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ கரைக்கு ஓரம். அதே மாதிரி இந்த கரை அப்படின்னா அழுக்கு. ஸோ இப்போ எலுமிச்சம் கரை பட்டுனா போகாது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ கரைனா அழுக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சரியான நிறுத்தற்குறியீடு. நிறுத்தற்குறி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து உங்களுக்கு 2025 சிலபஸ்ல அப்படியே தூக்கி வைப்பாங்க. பார்த்துக்கோங்க. இது கவர்மெண்ட்ல நடந்த கொஸ்டின் தான். நடந்த கொஸ்டின்ல உள்ளது எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து நம்மளோட புக்ல உள்ள கண்டென்ட் தான். பாரத ஸ்டேட் வங்கி எலா என்னும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு லாஸ்ட் ஒரு புல் ஸ்டாப். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது அப்படியே தூக்கி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஊர்பெயர்களின் மருவு. ஊர்பெயர்களின் மருவுல இருந்து தஞ்சை வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. தஞ்சாவூருக்கு தஞ்சைன்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேவா? அடுத்து மரபு பிழையற்றதை பிழை இல்லாததை கண்டுபிடிக்கணும். அப்போ மீதி எல்லாமே பிழையில இருக்கு. மயில் வந்து அகவும், குயில் தான் கூவும், நாய் வந்து குறைக்கும், இங்க வந்து நரி வந்து ஊழையிடும். அதுதான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை நீங்க கண்ணடிக்கணும். பொருந்தாதது எதை அப்படிங்கிறது தான். கால் பிளஸ் நடை விலங்குகள் அப்படிங்கிறது வராது. கானடைன்னு வரணும். இங்க கான் பிளஸ் அடை காட்டை சேர், கான் பிளஸ் நடை காட்டுக்கு நடத்தல், கால் பிளஸ் நடை காலால் நடத்தல் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ பொருந்தாத தொடர் என்ன அப்படின்னாக்கி ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேர்ச்சொல்லை தேர்வு செய்யுங்க. வேர்ச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். தமிழ்ல வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளனின் பெயர் தொழில் பெயர், அது பிளஸ் எவ்வகை வாக்கியம், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, இந்த 2 டாபிக் படிச்சுட்டீங்கனாலே 8 to 10 கொஸ்டின் நீங்க கவரா பண்ணிடலாம். மீதி இருக்க 90 கொஸ்டின் தான் நீங்கள் வேறு டாப்பிக்ல இருந்து பார்க்கணும். இந்த 2 டாப்பிக்குமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக எக்ஸ்ட்ரா நீங்கள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 15 கொஸ்டினுக்கு மேலே கவர் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதிகமாக 10 கொஸ்டின் வரைக்கும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் 12 வரைக்குமே கேட்டிருக்காங்க. நம்ம சேனலில் போட்டிருக்கோம், போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பொருந்தாத சொல்லுமே இதில் அதிகமாக கேட்பாங்க. பொருந்தாத சொல் வந்து இயற்கை சார்ந்ததாக இருக்கும்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதுக்குமே பொருந்தாத சொல்லுக்குமே நான் கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். எத்தனை கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, எந்த வருஷ கொஸ்டினில் கேட்டிருக்காங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ வேர்ச்சொல்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். கேட்டார் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்னன்னா கேள். இது வந்து ரிப்பீட்டட் தான், அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். எழுதுகிறாள் அப்படிங்கிறதுக்கு எழுது. இப்போ நீங்க பாத்துக்கோங்க, வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினைமுற்று வினையாளன் பெயர் தொழில் பெயர்லாம் கேட்பாங்க. இங்க வந்து வேர்ச்சொல்லே தான் தேர்வு செய்தல். அடுத்தடுத்து 2 கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. பாத்துக்கோங்க வேர்ச்சொல் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு. இப்போ 9வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன தொடர்ந்து கண்டுபிடிக்கணும். ஸோ தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடை வீதிற்கு சென்றாள். இவ்வாக்கியத்திற்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்றுள்ள தொடர் என்ன? இதுக்கு பொருத்தமற்றது. நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் வந்து பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்காங்கிறத நல்லா வாசிப்பிலே கண்டுபிடிச்சிருக்கணும். சரிங்களா? தாமரை எங்கு சென்றாள் அப்படிங்கிறது கடை வீதிக்கு சென்றால் கரெக்ட் தான். சரிங்களா? தாமரையுடன் சென்றது யார்? அவ தோழியுடன் யார்கிட்ட தோழியோட போனா ரைட்டு தான். அடுத்து தாமரை எப்போது சென்றாள் அப்படின்னாக்கி ஞாயிற்றுக்கிழமை மாலையில செஞ்சிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். எப்படி சென்றாள் அப்படிங்கிறது வராது. சரிங்களா? கொஸ்டின் ஆன்சர்லேயே வரல. ஸோ இவங்க பொருத்தமற்ற வினாச்சொல் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அகரவரிசைக்கு தான் கேட்டிருக்காங்க. பேப்பா பி பி பூ அந்த வரிசையில கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இப்போ கண்டுபிடிக்கும் போது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ அகரவரிசை பார்த்துக்கோங்க. இது ரிப்பீட்டடாக தான் வந்துகிட்டே இருக்கு. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். பூ என்ற சொல்லோடு இணையாத சொல்லை கண்டறிக அப்படின்னாக்கி
பூமணி, பூ மாலை, பூ விலங்குன்னு வரும், குண்டுமணின்னு வராது. சரிங்களா? ஸோ இது வராது, மீது எல்லாமே இணைந்து வரும். ஸோ இதே மாதிரி சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல்ல வந்து விண்மீன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ல வந்து இது கேட்டது தான் நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகுது, போட்டிருக்கோம், போய் பாருங்க. அடுத்து வேற கொஸ்டின் பார்த்துடலாம். கீழ்கண்ட வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சார்ந்து நம்மளுக்கு 2025 குரூப் 4 சிலபஸ்ல கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இதுல வந்து கரெக்டானது என்ன அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அமைந்துள்ள வாக்கியம் இது, அமையாத அமைந்துள்ள, நல்லா வாசிச்சுக்கோங்க. மேல என்ன அப்படின்னா பொருத்தமற்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வாசிக்கும் போது என்னன்னு போட்டுருவோம், பொருத்தமான அப்படின்னு வச்சிருவோம். ஏன்னா நம்மளுக்கு 2 வரைக்கும் மேல வருது பாத்தீங்களா? இதுல வாக்கியத்தை பாருங்க, பொருத்தமற்ற வினாச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 9வது கொஸ்டின். இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கி இதுலயும் பூவோடு இணையாத சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல கொஞ்சம் நெகட்டிவாவே இருக்கு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கி பேச்சு வழக்குல அமைந்துள்ள சொல் எது கரெக்டா இருக்கு, தமிழ் படிச்சவங்களால் வளர்க்கப்பட்டது அப்படிங்கிறது தான். தமிழ் 50 அணிகலன்களாக பெற்றது. இது எல்லாமே எழுத்து வழக்கில் உள்ளது. சரிங்களா? முதல் இடைக்கடையாகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டது. தமிழ் இயலிசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. சரிங்களா? சோ பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆப்ஷன் டி தான். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா சரியான வினாச்சொல் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். சோ இதுல வந்து அறிவினா, அறியாவினா, ஐயவினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு வந்துட்டே இருக்கும். ஸோ அதுல வந்து நமக்கு கேட்டது ஏவன் வினா. இப்போ வந்து மனப்பாட செய்யல படிச்சாயா இல்லைன்னா போய் படி அப்படின்னு சொல்லிட்டு ஏவுறோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஸோ இது ஏவல் வினால தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் காண்பான் கீழ்கண்டவற்றில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, சரியானதை தான் கேட்டிருக்காங்க. நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது தான் காண்பான். இனிமேல் தான் நடக்க போகுது. ஸோ எதிர்காலத்தை தான் குறிக்கி. இந்த கொஸ்டின் உங்களுக்கு எந்த சிலபஸ்ல இருந்து கவர் ஆயிருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நிகழ்காலம், அதாவது காலங்கள் ரிலேட்டடா, நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு முக்காலத்தை குறிக்கலாம். ஸோ காலம் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. இந்த காலம் ரிலேட்டடான கண்டென்ட் நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல கவர் ஆகுது. சரிங்களா? அடுத்து கிறுக்கின்று, ஆண் என்று ஆகிய எக்காலத்திற்குரிய இடைநிலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்கால இடைநிலை, ஏன்னா நிகழ்கால இடைநிலை தான் மேலையும் கேட்டிருக்காங்க. நிகழ்காலம் பத்தி தான் கேட்டிருக்காங்க. இதுலயும் நிகழ்கால இடைநிலை கேட்டிருக்காங்க. ஸோ இலக்கணம் சார்ந்து என்னென்னலாம் கவர் ஆகுது அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமா இந்த 2025 சிலபஸ்ல காலங்கள் ரிலேட்டடா அதிக கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லயும் நிறைய இந்த காலங்கள் ரிலேட்டடா ட்விஸ்ட் கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஸோ அதனால சொல்லேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ணா பத்தி கொடுத்துருக்காங்க. அண்ணா வந்து விடைக்கேற்ற வினாவில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? விடைக்கேற்ற வினால இவர் சிலபஸ்லயும் கவர் ஆகுறாங்க. ஸோ நல்லா பாத்துக்கோங்க. தென்னாட்டின் பர்னாட்சா என்று அண்ணா புகழப்படுகிறார். அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார். சோ அப்போ தென்னாட்டின் பர்னாட்சா அப்படின்னு தானே புகழப்படுறாரு. சோ அப்போ அதுதான் நம்மளுக்கு வினாவா இருக்கும். அப்போ அறிஞர் அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. ஸோ பொருந்தும் பொருந்தாதது சரியான அந்த மாதிரி கேட்கும்போது அதிகமா நம்மளுக்கு நேச்சுரல் ரிலேட்டடான கண்டென்ட் தான் இருக்கும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதுல வந்து இதுல அலை அப்படின்னா கடல் அலை அப்படிங்கிறது தான் சரியான இணை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னேக்கி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அதுல என்ன சொல்லுன்னா சரியான சொற்றொடராக்குதல் தான் கேட்டிருக்காங்க. நல்லா கொஸ்டின் வாசிக்கோங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சரியானங்கிற வேர்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த வேற கொஸ்டின்ல உங்களுக்கு தவறானது மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால நீங்க திருப்பி திருப்பி பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு கொஸ்டினையும் வாசிச்சுக்கோங்க. சிறுபஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. பஞ்சம் அப்படின்னாலே 5, அதாவது ஏக் தோ தீன் சார் பாஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பாஞ்சு அப்படிங்கிறது 5 குறிக்கும். ஸோ 5 கருத்துக்களால் ஆனதுதான் சிறுபஞ்ச மூலம். ஸோ 5 கருத்துக்களை இடம்பெற்றிருக்கும்ங்கிறது கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஊர் பெயரோட மருவுல அதிகமா கேட்டுட்டே இருக்காங்க. மருவு கொஸ்டின் வந்து இப்போ நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பவுமே இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இப்போ ஓப்பனா நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க பார்த்துதான் ஆகணும். இதுல சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூருக்கு கோவைன்னு வரணும். இதுல கோவை புதூர்னு கொடுத்துருக்காங்க. அதனால தப்பு. ஆனா சங்க இலக்கியத்துல எப்படி சொல்லிருப்பாங்க, கோவன் புத்தூர்னு இருக்கும். சரிங்களா? சோ அதனால இதுல இந்த கோவை புதூர்னு வராது. புதுச்சேரிக்கு புதுவை தான். அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கு குடந்தைன்னு வரணும், கும்பைன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இதுவும் தப்பு. திருநெல்வேலிக்கு நெய்வேலி வராது, நெல்லை அப்படிங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஊர் பெயரோட மருவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி உதகமண்டலம் உதகை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? புதுச்சேரிக்கு புதுவைன்னு வரணும், இதுல புதுகை கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. அதுவும் ரிப்பீட்டட் ஆயிட்டு இருக்கு. அப்படி இப்படி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு கண்டுபிடிக்கணும். வெயிட் அப்படிங்கிறதுக்கு எடை. ஸோ இப்போ நீங்க வந்து
இதை வந்து ஏற்கனவே கேட்டது தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஆனால் அதில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ல கேட்கும்போது கோல்டு பிஸ்கெட்டுன்னு கேட்டாங்க, தங்க கட்டி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று வெயிட் கம்மியான கோல்டு பிஸ்கட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, எடை குறைந்த தங்க கட்டி அப்படின்னு நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெயிட் அப்படிங்கிறதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒரே கொஸ்டின் தான், எந்த மாதிரி கேட்குறாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது பற்றின கண்டென்ட் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சொல்லியிருக்கோம், போட்டிருக்கோம். போய் வேணா செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு கண்டறிக அப்படி கொடுத்துருக்காங்க. பேங்க் அப்படிங்கிறதுக்கு வந்து வங்கி, சரிங்களா? ஸோ பேங்க்குங்கிறதுக்கு வங்கி. ஸோ நீங்கள் இதில் ரிலேட்டடாக வேற வந்து உங்களுக்கு கேட்கலாம், பேங்க்ல வந்து வேற என்னெல்லாம் மிஷின் ஏடிஎம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுக்கு வேற பொருள் பேர் இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சயின்ஸ் சென்டருக்கு ரிலேட்டடாக நம்மளுக்கு புக்கில் இருக்கிற கவர் ஆகிற நிறைய ஜெராக்ஸ் மிஷின் ரிலேட்டடாகவே கண்டென்ட் உள்ள இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது ரிலேட்டடாக என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஆஸ்தட்டிக் அப்படின்னாக்கி அழகியல், ஆர்டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா கலைப்புகள், டெர்மினாலஜினா கலைச்சொல், மைத் அப்படின்னா தொன்மம். அப்படியே கீழே இருந்து மேலே கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு இப்போ எப்படி பொறுத்துகளை கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி பின்னாடியும் பொறுத்துகளை கொடுத்துருப்பாங்க. இதுல பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆங்கில மொழி சொல், சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு கிரேக்க மொழி சார்ந்து வரலும், அரபு மொழி சார்ந்து வரும், பாரசீகம் வரும், இந்த மாதிரி நிறைய மொழி சொற்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இதுல கேட்கறது இங்கிலீஷும் அதிகமாக கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது போக வேற மன்னிப்புங்கிறது உருது சொல், அது ரிலேட்டடாகவும் கேட்பாங்க. இங்கிலீஷ் மட்டும்தான் கிடையாது. ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கும்போது அது ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க, இங்கிலீஷ் டு தமிழ். பிறமொழி சொற்கள்ங்கிற போது எதுனாலும் வரலாம், அது இங்கிலீஷும் வரலாம், உருதும் வரலாம், தெலுங்கும் வரலாம், கன்னடமும் வரலாம், சரிங்களா? மராத்தியும் வரலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விடை வகைகள், விளையாட்டு மைதானம் எங்குள்ளது. இப்போ உதாரணத்துக்கு அந்த மொழியெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க வணிகம் செய்யும் போது நம்மளோட மொழிக்குள்ள நிறைய கலப்படத்தை சேர்த்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி நம்ம மொழிக்குள்ள அவங்களோட வேர்ட்ஸ் நிறைய கலந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மொழிக்கான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நாளை பின்ன அலுவலகத்தில் ஒர்க் பண்ணும்போது அதை பற்றின கண்டென்ட் தெரியாமல் நம்ம வேலை பார்க்கும்போது என்னத்தை படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிடக்கூடாதுல. ஸோ அதனால தான் அது பேசிக் கான்செப்ட் சிலபஸில் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் விளையாட்டு மைதானம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என உரைப்பது என்பது சுட்டு விடை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விடை வகைகள் கண்டென்ட்டும் கேட்டுட்டே இருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. விடை வகைகள் ரொம்ப முக்கியமானதுதான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருத்தமான காலமறிதல். நான் ஏற்கனவே சொன்னேன், காலமறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேலையும் கேட்டிருந்தாங்க, இப்போ கீழேயும் கேட்டிருக்காங்க. அதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேலே பொருத்தமானது கொடுத்துட்டு கீழே வந்து தவறானதும் கேட்பாங்க, சரிங்களா? ஆனா இந்த இடத்துல சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம சரியாவே பார்த்துறேன். இப்போ கண்ணனை பார்ப்பேன் அப்படிங்கிறது எதிர்காலம் தான், கரெக்ட். கண்ணனை பார்க்கிறேன் அப்படின்னா நிகழ்காலம், இதுல இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. கண்ணனை பார்க்க போகிறேன் அப்படின்னாக்கி வந்து எதிர்காலத்து, கண்ணனை பார்க்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நிகழ்காலத்துல வரணும். பார்க்க போய்கிட்டு இருக்கேன், போகிறேன் அப்படின்னா நிகழ்காலம். ஸோ இங்க எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. கண்ணனை பார்த்தேன் அப்படின்னா இறந்த காலம், இங்க நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் டி தான், கண்ணனை பார்ப்பேன்ங்கிறது எதிர்காலம், சரியான தொடர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ரிப்பீட்டட் கொஸ்டின், இந்த மாடல் அடிக்கடி கேட்குறாங்கங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கொய்யா பழம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னே கேட்டதை நான் சொல்லியிருக்கேன், மேலேயும் இது கேட்டிருக்காங்க, இப்போ இதுலேயும் கேட்டிருக்காங்க. அடுத்து பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்காக மாற்றுக, ரிப்பீட்டட் கொஸ்டின், 2வது மாடல் வருது, சரிங்களா? இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள். என்ன கேட்டிருக்காங்க? பேச்சு வழக்கில் இருந்து நீங்கள் எழுத்து வழக்காக மாற்றணும். எழுத்து வழக்காக இருக்கும்போது புக்கில் என்ன மாதிரி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும், சரிங்களா? இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள் அப்படிங்கிறது கரெக்டான எழுத்து வழக்கு, சரிங்களா? இப்போது எனக்கு புரிஞ்சுது அப்படிங்கும்போதே இது தப்பு, நீயும் புரிஞ்சுக்கங்கிறது தப்பு. ஸோ இது பேச்சு வழக்கு. இப்போ புரிஞ்சிடுச்சு, நீயும் புரிஞ்சுக்கோள் அப்படிங்கிறது இதுவும் தப்பு. ஸோ இதுலேயே முடிஞ்சிருது. இப்போ எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிஞ்சுக்க, ஸோ இதுவும் தப்பு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்க, நல்லா பார்த்துக்கோங்க. பேச்சு வழக்குல இருந்து எழுத்து வழக்கு கேட்குறாங்களா, இல்லை எழுத்து வழக்குல இருந்து பேச்சு வழக்குல கேட்குறாங்களாங்கிறது ரொம்ப வாசிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு மார்க் மிஸ் ஆனாலும் கஷ்டம், அதனால திருப்பி திருப்பி வாசிச்சிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினை தான் முக்கியமாக வாசிக்கணும். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அகர வரிசை. ஃபர்ஸ்ட் பேப்பா பி வரிசையில கேட்டிருந்தாங்க, இப்போ ஆ வரிசையில கேட்டிருக்காங்க. ஸோ உயிரெழுத்து ஸ்டார்டிங்ல. ஸோ அப்படி வரும்போது ஆப்ஷன் சி ஆர் டி தான் வரணும். அப்படி பார்த்தாலே ஈஸியாக அடிச்சிடலாம். நீங்க அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு டி தான் வரணும். அடுத்து தொடரோட வகையறிதல். அவன் திருந்தினான் அப்படின்னா தன்வினை, திருத்தினான், திருந்தினான் அப்படின்னா தன்வினை, திருத்தினான் அப்படின்னா பிறவினையில வரும், சரிங்களா? ஆப்ஷன் ஏல வரும். ஸோ அதனால ஆப்ஷன் ஏயே அதை வச்சிருக்காங்க. நல்லா திருப்பி திருப்பி வாசிக்கணும். ஒரு கொஸ்டினை 2 மணிக்கு வாசிக்கணுங்கிறதுக்கு இதுதான் முக்கியம். இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது, தன்வினை தொடர். அடுத்து பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் வகைகள், ஆகையால் பிறருக்கு கொடுத்த மகிழ்வம். இப்போ வந்து இது என்னன்னே சொல்லாம ஒரு கோடிட்டு இடத்த கொடுத்துட்டாங்களா? ஸோ இது வந்து ஹெட்டிங் வந்து இணைப்பு சொல், நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இணைப்பு சொல் ஹெட்டிங் கொடுக்காமலே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ அதனால் மேலும் என்ன
ஏனெனில் வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி தொடர்ந்து பெய்த மழையால் பூ வெள்ளத்தில் மூழ்கியது. இத்தொடருக்கு ஏற்ற வினா அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து மழை பெய்ததுனாலதான் வெள்ளத்துல மூழ்கிது. அப்போ புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? மழையால தான் நமக்கு பிரச்சனை. ஸோ அப்போ அதுதான் கொஸ்டினா வரணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பிரித்தெழுதுக. பிரித்தெழுதல் சேர்த்தலுக்கு அப்படியே இருக்கும் வரிசையா. இப்போ வெண்குடை என்பதை பிரித்தெழுதுக. வெண்மை பிளஸ் குடை ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நிலவென்று நிலவு பிளஸ் என்று அப்படிங்கிறது நிலவென்றுன்னு தான் பிரியும். இதுவுமே ரிப்பீட்டட் தான், புக்ல இருக்கு, புக் கண்டென்ட் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓமைக்கேற்ற பொருளை தேர்வெடுத்து செய்க. நெல்லிக்காய் முட்டையை கொட்டினால் போல அப்படின்னாக்கி இதுக்கு ஒற்றுமையின்மை, அது அடிக்கடி கேட்கறாங்க. அதே இந்த பகைக்கு பார்க்கணும்ல, எலியும் புனையும் போல, கீரியும் பாம்பும் போல, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதனால சொல்லுதேன். அடுத்து ஒற்றுமை வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை தேர்வெடுதுன்னு கொடுத்துருக்காங்க. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மேலேயும் வேர்ச்சொல் 2 பார்த்து தெரியுங்களா? இங்க பயின்றால் அப்படிங்கிறதுக்கு பயில் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். இவங்க கேட்டது என்ன, வேர்ச்சொல் எழுதுகன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் கரெக்ட். ஒரு பொருள் தரும் பல சொல் நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல கவர் ஆயிருக்கு. இதுவுமே நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அதிகமா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இதுல திங்கள் கேட்பாங்க, இன்னொன்னு நிலவு கேட்பாங்க, சாரி சூரியன் கேட்பாங்க. அதாவது நிலவு சூரியன் ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கடல் பார்த்துக்கோங்க. கடல்ல போற கப்பலுக்கு வேற பெயர் இருக்குமா, அதை பார்த்துக்கோங்க. பாம்போட வேறு பெயர்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு பெயர்கள் எதுக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணும். ஏன்னா அதுதான் ரிப்பீட்டடா ஒரு பொருள் சரும் பல சொற்கள்ல பொருந்தாதது என்ன அப்படிங்கறது கேட்கும்போது 4 ஆப்ஷன்ல ஒண்ணு தப்பா வைப்பாங்க இந்த மாதிரி. ஸோ அப்ப நீங்க கண்டுபிடிக்கும் போது சூரியனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பருதின்னு இருக்கு, ஞாயிறு அப்படிங்கறதும் சூரியனா குறிக்கும். ஸோ இப்போ பருதி திங்கள்ங்கிறது நிலவு குறிச்சிருது. ஸோ அப்ப இது வராது. நிலவு கதிரவன் வருது. நிலவுங்கிறது நிலவு தான் குறிக்கும் தெரியும், கதிரவன்கிறது சூரியனை குறிச்சிருது. அப்ப இதுவும் வராது. அடுத்து நெக்ஸ்ட் திங்கள் அப்படிங்கறது நிலவு குறிக்கும், நிலவுங்கிறது நிலவு தான் குறிக்கும். ஸோ அப்போ இது உங்களுக்கு வராது. மீதி இருக்க ஆப்ஷன்ல ஏ தான் ஆன்சர் கரெக்ட். சூரியனுக்கு இன்னொரு பெயர் ஞாயிறு, பருதி, கதிரவன், ரவி அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. சரிங்களா? அடுத்து ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2, 4 மட்டும்தான் கரெக்ட். இதுல முறையான தொடர்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு சரியான தொடர் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஆப்ஷன் உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து 4வது ஆப்ஷன் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பகைவரை வென்றதை பகைவரை பாடும் இலக்கியம், இது தப்பா கொடுத்துருக்காங்க. சீர் மாறி இருக்கு. தமிழ் மொழி உலகம் உள்ளவரை வாழட்டும், இதுவும் தப்பு, சீர் மாறி இருக்கு. இவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான தொடர் அப்படின்ட்டாங்க. அதாவது இந்த சீருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கு. ஸோ அதுல எந்த சீர் கரெக்டா இருக்குன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கப்பட்டதுல ஆப்ஷன் 2வதும் 4வதும் மட்டும்தான் கரெக்ட். ஸோ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கொஸ்டினை எப்படி கேட்டிருக்காங்கிறத பாத்துக்கோங்க. 4 ஆப்ஷனை தாண்டி இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4ல எத்தனை கரெக்டுங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பிழையற்ற தொடரை கண்டறிங்க. பிழையற்ற தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதுல உங்களுக்கு கசடத பர அந்த வல்லினம் எம்எல்லினம் இடையினம் அந்த மாதிரி ரிலேட்டடா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சந்திப்பிள்ளை ரிலேட்டடா ஏதாவது ஒண்ணு கேட்டு வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. ஸோ அதுதான் கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிறுத்தற் குறியீடு சரியான தொடரை கண்டறிக. ஸோ இந்த டாபிக் பார்த்துட்டீங்கன்னா நிறுத்தற் குறியீடு உங்களுக்கு 2025 சிலபஸ்ல கவர் ஆகுது. ஆனா அதுக்குள்ள வர கண்டென்ட் சிலபஸ்ல கவர் ஆகல, ஆனா புக்ல இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார் பாரதியார். ஸோ உங்களுக்கு பாரதிங்கிற இடத்துல மட்டும் சிங்கிள் கொட்டேஷன் வரணும். ஸோ வேற இடத்துல வேற எந்த இதுவும் கிடையாது. லாஸ்ட் ஒரு புல் ஸ்டாப் அது கூட இல்லை இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் 11 வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாடி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கோங்க. புக்ல இருக்க கண்டென்ட் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான நிறுத்தற் குறியீடு. இதை உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுல கொஞ்சம் நீளமா இருக்கு அப்படிங்கும்போது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி அவங்க பார்க்காத கொஸ்டின் நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாமா? ஸோ அதனால சொல்றேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி திருமணம், வளகாப்பு, பிறந்தநாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினர் அப்படிங்கிறது. ஸோ திருமணம், வளகாப்பு, பிறந்தநாள்ங்கிற போது கமாதான் வரணுமே தவிர வேற எந்த இதுவுமே வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் டி தான் கரெக்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒருவரும் தரும் பல சொல். எப்படி சொல்ல, நேச்சுரலா உள்ளது தானே சொல்லியிருந்தேன். ஸோ அதுல கிளி அப்படிங்கிறது நத்தையை குறிக்கும், கிள்ளை அப்படிங்கிறதையும் குறிக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கி கேட்ட இடம் சூரியனை பத்தி கேட்டிருக்காங்க, நிலவை பத்தி கேட்டிருக்காங்க, கடலோட வேறு பெயர் கேட்டிருக்காங்க, நாவாய் அந்த படகோட வேறு பெயர் கேட்டிருக்காங்க. அப்புறம் வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கி இதுல கிளியை பத்தி கேட்டிருக்காங்களா,
இன்னும் பாம்பு பத்தி கேட்டிருக்காங்க, யானையோட வேறு பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல அதிகமாக நேச்சுரல் தான் வரும்னு சொல்கிறேன். அடுத்தடுத்து அதான் வந்துகிட்டு இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. கிளின்னா நத்தை கிளி. அடுத்து அவங்க கேட்டது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து கரெக்டா எழுதணும். மூவேந்தர் அப்படின்னாக்கி சேர சோழ பாண்டியர், இது எல்லாருக்குமே தெரியும். இது புக் பேக் தான். முக்கணி அப்படின்னாக்கி மாப்பழா வாழை. இந்த முக்கணி வந்து அந்த காலத்துல சங்க காலத்துல அதுக்கு முன்னாடி, அதாவது அதுக்கப்புறம் இப்ப கண்ணதாசன் பொதுவா சொல்லுவோமே, அந்த கண்ணதாசன் காலம் அப்போ வரைக்குமே மன்னர்கள் சாதான் அந்த முக்கணிகளை வந்து கல்யாணத்துல பரிமாறுவாளாம். ஸோ ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் வந்து ஒரு செல்வந்தர் அப்படிங்கிறப்போ அதை வந்து கண்டிப்பாக பரிமாறுவோங்கிற மாதிரி நாங்கள் என்னோட கல்யாணத்தில் பரிமாறினாங்க அப்படிங்கிறத வந்து கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு சரிங்களா. ஸோ அப்போ மாப்பழா வாழை அப்படிங்கிறது முத்தமிழ். முக்கணி. முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து அறிவியல் தமிழ், அதாவது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகல் தமிழ் கூட எக்ஸ்ட்ரா அறிவியல் தமிழ், கண்ணை தமிழ்லாம் இன்னும் சேர்ந்துட்டு அதெல்லாம் இன்னும் வரல, வெளியில தெரியல. ஆனா சிலபஸ்ல சேர்ந்துருக்கு. உங்களுக்கு மறைமுகமா சொல்லணும்னா இப்போ அறிவியல் தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடா நம்மளுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கேட்குறாங்களா, ஸோ அது அறிவியல் தமிழ். கணினி தமிழ்னா சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக தான் அதுவும் வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட இலக்கியம் வந்து அறிவியல் சார்ந்தோ கலைச்சொற்கள் எவ்வளோ இருக்கோ, ஸோ அது ரிலேட்டடாக நல்லா பார்த்துக்கோங்க. அறிவியல் சார்ந்த செய்திகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது சார்ந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்து முக்காலம் அப்படின்னாக்கி இந்த முக்காலம் வந்து நம்மளுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணுமே வரும். இது நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சர்களை கேட்டிருக்க தொகை சொற்கள் சரிங்களா. தொகை சொற்கள் ரிலேட்டடா நமக்கு கேட்ட கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ் சொல் அறிக. ப்ரௌசர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னாக்கி உளவி அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி சொற்கள்லாம் நம்மளுக்கு தமிழில் அறிமுகப்படுத்தவர் வந்து மனவை முஸ்தபா. அவரை பற்றி நீங்கள் கண்டென்ட் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சிலபஸில் சேர்த்துக்க வேண்டிய ஆட்களெல்லாம் தூக்கியிருக்காங்க இலக்கியத்தில். அப்படிங்கும்போது ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை, சிலபஸ் வந்து கம்மியாக்கியிருக்காங்களேன்னு பெருமைப்படவா, இல்லை தமிழகத்தோட மிகச்சிறந்த பொக்கிஷத்தையே பாதியை அழிச்சிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படவா, இல்லை சீக்கியில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு போயிடவா அப்படின்னு தெரில. ஏன்னா சிலபஸில் பேர் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை பற்றின கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும். அது இல்லைங்கிற போது கொஞ்சம் வருத்தம் தான். சரி, நெக்ஸ்ட் நம்ம உள்ள கண்டென்ட்ல போயிடலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னாக்கி பண்பாட்டு விழுமியங்கள்னு தான் கரெக்ட். இது வந்து நம்மளுக்கு 4 கொஸ்டின் கிட்டே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு நான் கவர்மெண்ட்ல கேட்ட கொஸ்டின்ல தான் கேட்டிருக்கேன் சரிங்களா. நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ எந்த கொஸ்டின் கேட்குறீங்க, உங்களுக்கு கொஸ்டின் தெரில அப்படின்னாக்கி கொஸ்டினை பார்த்துருங்க சரிங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2022 கவர்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டது தான் சரிங்களா. தமிழ் கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸும் வரும். ஆனால் தமிழ்ங்கிறது வந்து எலிஜிபிள்ல போகும். ஸோ எலிஜிபிள்ல நடந்த கொஸ்டின்ல நிறைய அதில் தான் நம்மளுக்கு 2025 சிலபஸ் கவர் ஆகுத கண்டென்ட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மரபு பிழையற்ற தொடரை எடுத்து எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. புலிக்கு வந்து பரல்ங்கிறது தான் வரும் சரிங்களா. சிங்கத்துக்கு குருளை வந்தும், பசுக்கு கன்று வரும், ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி அந்த மாதிரி வரும் சரிங்களா. நாய்க்கும் குருளை வர்றோம் அப்படிங்கிற மாதிரி 2025 நடந்த குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க, நாய்க்கும் குருளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது என்ன அப்படின்னு கெடுத்திருக்காங்க. இடக்கரற்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ இலக்கணம் சார்ந்து நம்மளுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் புக்கில் கவர் ஆகிற கண்டென்ட்டை தான் அவங்க கேட்குறாங்கங்கிறது இது ஒரு முக்கியமானது சரிங்களா, முக்கியமான கொஸ்டின். அடுத்த அகரவரிசை 3வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது தேத்தா தீத்தி வரிசையில கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு வேர் சொல் கொடுத்துட்டாங்க, அதோட வினைமுற்று கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. கேள் அப்படிங்கிறதுக்கு வந்து கேட்டான் அப்படிங்கிறதா வினைமுற்று. கேட்டல்ங்கிறது தொழிற்பெயர்ல முடியும், கேட்ட அப்படிங்கிறது பெயராச்சும், கேட்டு அப்படிங்கிறது வினையச்சம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர் சொல்லோட எதிர்மறை தொழிற்பெயரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. நட அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வேர் சொல். ஸோ அதுக்கு வந்து எதிர்மறை தொழிற்பெயர்லாம் நடவாமை. இப்போ நீங்கள் வேலை எல்லாத்தையும் வாசிச்சோம்னா எதுவுமே எதிர்மறையாக வரல. இப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் நடவாமை அப்படிங்கிற எதிர்மறையில் வருது. ஸோ அப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். காவிய இன்பமும் ஒன்று வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்மளோட வாழ்வில் என்ன எவ்வளோ இருந்தாலுமே காவிய இன்பம்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டே நம்மளுக்கு சிலபஸில் இல்லாமல் தூக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் கவலைக்குடைய விஷயம். இருந்தாலும் கண்ணதாசனோட இயேசு காவியம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சந்தோஷப்படவா, இல்லை எல்லாத்தையும் தூக்கிட்டு நார்மலாக இலக்கணத்தை மட்டும் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படவா, என்னத்தை சொல்லன்னு தெரில. நம்மளுக்கு சிலபஸில் வச்சிருக்காங்க, பார்ப்போம். சிலபஸ் கண்டென்ட் கம்மியாக இருந்தாலும் எங்கேருந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லை. கஷ்டப்பட்டு எல்லா சிலபஸையும் முடிச்சு வச்சிருக்கிற நேரத்தில் இதெல்லாம் கிடையாது. இலக்கியம் உரைநடையெல்லாம் தூக்கிட்டு
ஒன்லி இலக்கணம் தான் அப்படிங்கிற டாபிக்ல வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். சந்திப்பிழையற்ற தொடர் வாக்கியத்தை வந்து கேட்டிருக்காங்க. அதுல மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணம் முடிச்சு சொந்தமாகுங்கிறது கரெக்ட். அதே மாதிரி தமிழ் மக்களின் வீரத்தை சொன்னா கலையாக திகழ்வது புலியாட்டம்ங்கிறது கரெக்ட். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுமே மேலே ஒன்று கீழே ஒன்று மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஆப்ஷன் 1, 4 கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வினைமுற்றையும் வினையாளனின் பெயராக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். சரிங்களா? இப்போ இதை அப்படியே நம்ம சேர்த்து எழுதணும். ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட நாள் பெற்றார் அப்படிங்கிறது தான், நீண்ட வாழ்நாள் பெற்றார் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். சரிங்களா? வாசிக்கும் போது திருப்பி திருப்பி நீங்கள் வாசிங்கன்னா வந்துடும். ஆனால் ஒரு கொஸ்டினை 2 தடவைக்கு 3 தடவை வாசிக்கணும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லு. நான் சொல்லியிருக்கேன், நேச்சுரல் ரிலேட்டடாக தான் இருக்கும். இது வந்து ஆனால் ரிப்பீட்டட் தாங்க, நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க. போன ஒரு 2 கொஸ்டின்லேயும் நான் இதை சொல்லியிருந்தேன். கர்நாடகம், கேரளா, ஆந்திராங்கிறதெல்லாம் இந்தியாவில் வரும். இலங்கை வந்து வேற கண்ட்ரி. ஸோ இலங்கை வந்து நம்ம இடத்துல பொருந்தாது. நெக்ஸ்ட் எதிர் சொல்லை பொறுத்துக அப்படிங்கிறாங்க. எளிது அப்படின்னா அரிது, அரிதுனா கொஞ்சம் கஷ்டம். அடுத்து ஈதல் அப்படின்னாக்கி இன்னொருத்தருக்கு கொடுத்துரு, அதாவது கொடுக்குற போது இன்னொருத்தவங்க வாங்குவாங்க, ஏற்றல். அந்நியர் அப்படின்னாக்கி தூரத்து, அதாவது எப்படி சொல்ல, பகைவர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு ஆப்போசிட் உறவினர். இரவலர் அப்படின்னா புறவலர் அப்படிங்கிறதான் கரெக்ட். ஸோ இந்த எதிர்ச்சொல்லையே எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. வாட்டி சாட்லையும் கேட்பாங்க, பொறுத்துக்க மாதிரியும் கேட்பாங்க. இப்போ வாட்டி சாட்ல கேட்டிருக்காங்க பாருங்க. புதுமணல் என்பதன் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுமணல் அப்படின்னாக்கி பழமணல். அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுங்க. இயற்கை அப்படிங்கிறதுக்கு செயற்கை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தீமை அப்படின்னாக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமானது தீமை அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுக்கு வந்து கண்ணதாசன் ஒன்று சொல்லியிருப்பாங்க, நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீமை அப்படின்னா தீய செயல்களை செய்யறது அப்படிங்கிறதுனால அதுக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தீமைனா தீய செயல்கள் இருக்கும், அதாவது தீயை போன்றவன் அப்படின்னு, தீயவன் அப்படின்னாக்கி அதுக்கு நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது தப்பானது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் அந்த கண்டென்ட் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் கண்டென்ட்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுக அப்படிங்கிறதுக்கு துயின்றிருந்தார் என்னும் சொல்லி பிரித்தெழுதுக அப்படி கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி தான் நம்மளுக்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த துயின்றிருந்தார் அப்படியே கேட்கலாம். ஸோ துயின்று ப்ளஸ் இருந்தார் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ அப்படியே கேட்பாங்க. ஆப்ஷன் சி வந்து பார்த்துறாதீங்க. ஆப்ஷன் சி உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். துயின்று ப்ளஸ் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் கரெக்டாக புரியும். விடை வகை கேட்டிருக்காங்க. அடுத்து நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும், சாப்பிட்டால் தூக்கம் வரும் என்று உரைப்பது உருவது கூறல் விடை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். ஃபோல்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து மடிப்புத்தாள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ ஃபோல்டர் அப்படிங்கிறதுக்கு மடிப்புத்தாள். இது வந்து சயின்ஸ் சென்டருக்கு ரிலேட்டடாக நமக்கு கேட்குறாங்க. கலைச்சொல். எவ்வகை வாக்கியம் என கண்டறிந்தால் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல். அதாவது இதை நல்லா பாருங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டறிங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ எதுக்கு இதை பிரித்து கொடுக்குறாங்க உள்ள கொடுக்குறாங்கன்னா, அதுலேயுமே ஒரு 2-3 செகண்ட் வந்து வேஸ்ட் ஆகிட்டு போயிட்டுமே, அவனுடைய டயத்தை வந்து பிடுங்கணும்னு சொல்லிட்டு தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. ஏன்னா 100 கொஸ்டின் வந்து கட் ஆஃப்ல வரும்போது அவனோட மைண்ட் செட் எல்லாம் குழப்புறதுக்கு எப்படிலாம் கேட்கணும் அப்படிங்கிறது தான். திருப்பியும் கொடுத்துட்டாங்க வாக்கிய அமைப்பினை கண்டறின்னு. திருப்பி அதில் வந்து தோசை வைக்கப்பட்டது அப்படின்னு செய்யப்பாட்டு வினை வாக்கியத்தில் வரும். ஸோ நம்மளுக்கு தோசை வைக்கப்பட்டது என்ன வினைன்னு கொடுக்கறதுக்கு இவ்வளோ, இந்த 2 தான் முக்கியமே. ஸோ அந்த இதுவுமே 4 ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன். இந்த 4 ஆப்ஷன் தான் முக்கியம். ஆனால் அவங்க கொடுத்துருக்கதை பாருங்க எவ்வளோ தூரம் வாசிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய மைண்டை குழப்புறதுக்கு நிறைய கொஸ்டின் தருவாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் தான் அது. ஸோ இதுவுமே புக்கில் உள்ள கண்டென்ட் தான். காமராஜரை பற்றிட்டு 2 குழந்தைங்க வந்து அவங்கள பற்றி பார்க்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவர் பணம் கொடுத்து உதவுவார். திருப்பி ஒரு நாள் போய் பணத்தை கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க வந்து அம்மா நன்றி சொன்னதாக சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதை தான் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி வாச்சிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கண்ணு தெரியாதவங்க பார்த்துட்டு இருக்கலாம். மேபி அவங்களுக்கு தெரில அப்படின்னா நான் வாயால் சொல்றது கூட கேட்பீங்கல்ல. ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஸோ காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கேட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். யாரு? காமராசர். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்று கேட்டு காமராசர் மனமகிழ்ந்தார். ஸோ இதை பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரசீது அப்படிங்கிறதுக்கு பற்றுச்சீட்டு அப்படிங்கிறது வந்து
குறிப்பா நம்மளுக்கு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரசீதுங்கிற போது நம்ம ரசீதை வாசிச்சிடுறோம். பற்றுச்சீட்டுங்கிறத மனசுக்குள்ளதான் வாசிக்கணும், வெளியில சொல்லக்கூடாது. சரிங்களா? வாசிக்கும் போது ஸோ இதோட பொருள் ரசீது அப்படிங்கிறதுக்கு பற்றுச்சீட்டு. ஏன்னா நாளைக்கு தமிழாக்கத்துல கேட்கலாம், அதனால சொல்றேன். ஸோ இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். அவங்க கேட்ட 5 கொஸ்டின் என்னன்னு பாத்திரலாமா? காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார்? சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு குடும்பத்தின் எப்பண்பை நினைக்கிறது? ஏழ்மை அல்லது வறுமை, அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்க போடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசன் மனம் நெகிழ்ந்தார் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசர் வீட்டிற்கு வந்தனர்? தேர்வுக்கு பணம் கட்ட பணம் அவங்க கையில இல்லை. சரிங்களா? அவங்க அம்மா வந்து அப்பளம் போட்டு விற்கிறவங்க. ஸோ அவங்க போயிட்டாங்க வேலைக்கு. ஸோ அதனால இவங்க வந்து கேட்க வந்திருக்காங்க. மறுநாள் குழந்தைகள் எதை கொண்டு வந்தனர்? ரசீதை. அதுலயுமே நம்மளுக்கு பற்றுச்சீட்டுங்கிறத கொடுத்துருக்காங்க. மேபி இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகுறதுக்கு உங்களுக்கு குறிப்பால உணர்த்தி இருக்கிறாங்க. நாங்க இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கோம், அடுத்த கொஸ்டின்ல நாங்க டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டடா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? மேகம் சூழ்ந்து கொண்டது கரெக்டு. மேகங்கள் சூழ்ந்து கொண்டனன்னு வரணும். இதுல மேகம் அப்படின்னு வந்ததுனால இது தப்பு. சரிங்களா? ஸோ மேகம் சூழ்ந்து கொள்கின்றனன்னு வராது, கொண்டதுன்னு மட்டும்தான் கரெக்ட். மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படின்னு லாஸ்ட் நேல முடியணும். இது துள்ள முடிஞ்சிருக்கு, அதனால இதுவும் தப்பு. ஸோ ஒருமை பன்மை பிழை ஈஸி தான், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கீழ்காணும் தொடர்களில் தன்மை ஒருமை தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. தன்மையை தொடர்ல வந்து நான் அல்லேன் அப்படிங்கிறதுல தான் கரெக்ட். இதுல சரியான தொடர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியம் தான் அடுத்தடுத்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு 22 அதுல கேட்ட கொஸ்டின் தான். குரூப் 4 கொஸ்டின் ரிப்பீட்டடு. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படிங்கிறது. மல்லிகைங்கிறது ஒரு மலர் தான் குடிக்கும், மல்லிகைகள்னு வரல. ஸோ அன்று அப்படிங்கிறது தான் கரெக்ட். ரிப்பீட்டட் கொஸ்டின் எந்த இடத்துல இருந்தாலும் வரலாம், எந்த கொஸ்டினுக்குனாலும் எப்படினாலும் கேட்பாங்க. சரிங்களா? இதுல தவறான பொருத்தம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. நகைங்கிறதுக்கு மெய்ப்பாடுங்கிறது தான் தவறு. திங்கள்ங்கிறது மாதத்தை தான் குறிக்கும். ஓடுங்கிறது மீட்டின் ஒரு கூட. அறம் அப்படிங்கிறது ஆயுதம். இதுல வந்து நகைங்கிறது புன்னகையை குறிக்கும். இன்னொரு நம்மளோட கழுத்துல இருந்த அணிகலன்களை குறிக்கும். மெய்ப்பாடுல வராது. சரியான பொருத்தம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சேக்கைங்கிறது படுக்கையில வரும். ஸோ இதுதான் கரெக்டான பொருள். இதுவுமே நம்மளுக்கு ரச்சனையா ரச்சனை அதாவது தேம்பாவணியில வரும். சரிங்களா? தேம்பாவணியில வர்ற கண்டென்ட் நல்லா பார்த்துக்கோங்க. தேமாவணியில இலக்கியத்தில் உள்ள பொருளுக்கு சொல்லும் பொருளும் சரி, இலக்கண குறிப்பா இருக்கட்டும், என்னெல்லாம் இருக்கோ நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து ஒரு சிலபஸ்ல வந்து நாங்களை வந்து இவங்களை பத்தி கேட்கல, அதாவது எப்படி சைவத்தை பத்தி கேட்கல, வைணத்தை பத்தி கேட்கல, காப்பியம் ரிலேட்டடா இல்லை அப்படின்னு இல்லாத கண்டென்ட் என்னெல்லாம் இருக்கும், அதாவது கிறிஸ்தவம் இஸ்லாம் முஸ்லீம் அந்த ரிலேட்டடா யாருமே கண்டென்ட் இல்லை அப்படின்னாலுமே அவங்கள பத்தி புக்கில் இருக்கும்ல. 6th to 10th மறைமுகமா நாங்க 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை கேட்போன்னு இருக்காங்களா, அதுக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ கவர் பண்ணி படிச்சிருங்க. அது எதிர்ச்சொல்லா இருக்கட்டும், பிரித்தெழுதுகையா இருக்கட்டும், இலக்கண குறிப்பா இருக்கட்டும், என்னென்ன கண்டென்ட் இருக்கோ கரைச்சு கொடுத்துருங்க. பாடல் வரிகள் இருந்தாலும் கேட்டுருங்க, அதை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்களோட ஆக்குதல்ல கேட்டுருவாங்க. இப்போ சொல்ல ஏற்புடைய பொருளுடன் பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. அருகுற அப்படின்னாக்கி அருகில் அப்படிங்கிறது தான் கரெக்ட். லயத்துடன் அப்படின்னா சீராக. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிழையற்ற தொடரை கண்டறிக. இதுல மாடலன் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இதுல வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து வந்தது அப்படின்னு வராது, வந்தான்ங்கிறது வரும். செழியன் விளையாட வந்தான், கண்ணகி மதுரையை எரித்தாள்னு வரணும். அடுத்து செல்வன் பாடங்களை படித்து வந்தான் அப்படிங்கிறது வரணும். இதுல வந்தால். ஸோ பால்வலு நிறைய தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரபு சொல். கிளி வந்து என்னன்னா பேசும். அடுத்து மயில் வந்து அகவும், ஆந்தை அலரும், சேவல் கூவும். சரிங்களா? அதே மாதிரி கோழி கொக்கரிக்கும். பண்டை தமிழர்களோட அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் என்னன்னா புறநானூறு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா இந்த பண்டைய தமிழர்களோட அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய இந்த புறநானூறு டாபிக்கே சிலபஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. என்னம்போ ஔவையார் வந்து கண்டென்ட்ல வச்சிருக்காங்க. ஔவையார் சார்ந்த ஒரு படலம் கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ என்னென்னலாம் இருக்கும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? எப்படி வேணாலும் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. சிலபஸ்லயே புறநானூறு தூக்கிட்டாங்க. ஆனா புறநானூறு பத்தி செய்தி தமிழர்களை பத்தி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எழுக்கிற மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து தூது இலக்கியம் வேறு எந்த பேரால் அழைக்கப்படுகிறதுனா சந்து இலக்கியம், வாயில் இலக்கியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ சந்து இலக்கியம் வந்து இந்த வாயில் இலக்கியம், தமிழ் விடு தூது, இதுல வந்து கவர் ஆகிற டாபிக் என்னன்னா தமிழ் விடு தூது 1930 வந்து ஊவேசா வந்து பதிப்பிச்சிருப்பாரு. ஏன்னா இதை சொல்லுதேன் அப்படின்னா ஊவேசா கண்டென்ட் வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுது, அதனால சொன்னேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் கூட்டு பெயர்கள் சரியான எண்ணடையை கண்டறிக. மக்களோட கூட்டு பெயர்ல சரியான எண்ணடை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் கூட்டம். இது கேட்காத கொஸ்டினே கிடையாதுங்க. இப்ப நான் வந்து ஒரு 13 கொஸ்டின் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த 13 கொஸ்டின் லாஸ்ட் ஒரு 4 கொஸ்டின்ல ரிப்பீட்டட் தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. முக்கியமா இதுல கல்லுக்கு வந்து குவியல் வரும், மக்கள் குவியல் கொடுத்துருக்காங்க. ஆட்டு மந்த வரும். சரிங்களா? ஸோ விண்மீன் திரள் வரும்.
இது அப்படியே ரிப்பீட்டட் தான், ரிப்பீட்டட். பொருத்தமற்ற தொடரை கண்டறிக. இதுல வந்து பொருத்தமற்றதுன்னு கொடுத்துட்டாங்க. மக்கள் குவியல் குவியலாக திரண்டனர். மக்கள் குவியல்னு கிடையாது, கற்குவியல் தான். இதுல மக்கள் கூட்டம்னு வரும். இதுல வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து அப்ப மீதி இருக்க எல்லாமே கரெக்ட் தானே. அவரை கொத்து கொத்தாய் காய்க்கும், ரைட்டு. முந்திரி குலை குலையாய் காய்க்கும், வைக்கோல் கற்றை கற்றையாய் கட்டி வைத்தனர். நல்லா பாத்துக்கோங்க, அடுத்த எக்ஸாம்ல இது ரிப்பீட்டட் ஆகலாம். நெக்ஸ்ட் தகுந்த இட சொற்களை தேர்ந்தெடுத்துக்க. பிறர் நமக்கு தீங்கும் பொறுத்து கொள்வது, அதாவது பிறர் செய்யும் தீங்க நம்ம பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொறையிடமே நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுது, ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து திருக்குறள் சார்ந்த கொஸ்டின். சரிங்களா? ஸோ வெளியில என்னன்னே கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க, தகுந்த சொல்லை தேர்ந்தெடுன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொஸ்டின்னா, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். கொடிய விலங்கிடம் பழகாதே அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இப்போ நல்ல விலங்கிடம் பழகாதேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதை எடுத்துடலாம். அதே இனிய அப்படிங்கிற சொல்லுக்கு பழகாதேன்னு வராது. அதே மாதிரி பெரியங்கிறதுக்கும் வராது. உருவத்தை வச்சு எடையே போட மாட்டாங்க நம்மளோட தமிழர்கள். அப்படி இருக்கும்போது கொடிய அப்படிங்கிறது தான் இதுல ஆன்சரா வரும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் அவாய்ட் பண்றது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சரியான கலை சொல்லி தேர்ந்தெடுத்துருங்க. பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. இதுல வந்து நேம்ங்கிறதுக்கு வந்து பேர் தெரிஞ்சாலே போதும், வேற எதுவுமே வராதுங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் பயம் இல்லை. இதுக்கு உள்ள இருக்கிற வேர்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பேசஞ்சர்னா பயணியர், நேம்னா பெயர், ரெக்கார்ட்னா பதிவு. இது ரிலேட்டடா பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் இரிகேஷன் அப்படின்னாக்கி பாசனம், டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி, பேட்டன்ட்னா காப்புரிமை. அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க கண்டென்ட் தான் திருப்பி ரிப்பீட்டட் ஆகுது. ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பொம்மலாட்டம். இந்த பொம்மலாட்டம் கண்டென்ட்டுமே அடிக்கடி ரிப்பீட் ஆயிருக்கு. இவங்க கேட்டிருக்கிறதெல்லாம் சரியானது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினுக்கு ஒரு தடவைக்கு 100 தடவை வாசிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கூற்று காரணத்துல சரியா தவறா என்னன்னு கொடுத்துருக்காங்க. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு வந்து 2004. இது கரெக்ட் தான். உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ் மொழி. இப்போ நம்மளுக்கு உலக உருண்டையை பார்த்துக்கோங்க. அந்த உருண்டையில நம்ம தமிழ் இருக்குல்ல, அந்த தமிழ் தான் மூத்த மொழின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட தமிழ் மொழியோட தொன்மை சிறப்பு அந்த ரிலேட்டடா இதை கேட்பாங்க. இதை கட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணாலும் நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? நடுவண் அரசு தான் நம்மளுக்கு செம்மொழி அறிவித்தது. அதனால கண்டென்ட்டை நல்லா வாசிங்க. அரசு வந்து எந்த அரசு அப்படின்னா நடுவண் அரசு தான். எந்த மொழியை, தமிழை செம்மொழியா 2004. அடுத்து நல்லா வேற கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, இது கூற்று காரணம் ரிலேட்டடா சரியா தவறாதான் கொடுத்துருக்காங்க. நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். இதுவும் கரெக்ட் தான். நான் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. பார்த்துக்கோங்க. இதனாலதான் சிலபஸ்ல அறநூல்களை மட்டும் நம்மளுக்கு வச்சிருக்காங்க போல. அறநூல்கள் தான் நம்மளோட நல்ல பண்புகளை பின்பற்ற வேண்டியதை வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, குறிநடையில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. வனம் அப்படிங்கிறதுக்கும் வானம் அப்படிங்கிறதுக்கு என்ன? வனம் அப்படின்னா காடுன்னு சொல்லுவோம்ல அது. வானம் அப்படின்னா விசும்பு, மேகம், வானத்துல இருக்கிறது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குறிநடையில் வேறுபாடு தான் நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல கவர் ஆகுது. இல்லாமலாம் நான் ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு தூக்கி வைக்க மாட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க. குறிநடையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகுது. மலை மாலை. மலை அப்படின்னா சிகரத்துல மலை மேலே ஏறுவோமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி மாலை அப்படின்னா சிறு பொழுது. அதே மாதிரி களத்தில் அழிகிற மாலையும் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கீழ்கண்ட சொற்களில் வேகமாக நடத்தல் கூரையை பயன்படுத்தும் பொருள் என்பது குறிக்கும் சொல் என்ன அப்படின்னாக்கி ஓடு. நீ வேகமா நடத்தல வந்து என்ன சொல்லுவோம்னா ஓடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கூரைய வந்து நம்ம ஓடு தான் பயன்படுத்தும். கூரைக்கு பதிலாக ஓடு பயன்படுத்துவோம். அடுத்து இருபொருள் தருக, ஒரு சொல்லால் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மழலை பேசும் மொழி அழகு. மழலை பேசும் மொழி அழகு. இனிமை தமிழ் மொழி எமது. நல்லா கொடுத்துருக்காங்க. இனிமை தமிழ். பைந்தமிழ், அதாவது பைந்தமிழ்னா பைங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு இளமை அப்படிங்கிறது உண்டு. அதாவது இளமை தமிழ், இனிய தமிழ் நிறைய இருக்கு. ஸோ இதுல இனிமை தமிழ் மொழி எமது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே தமிழ் மொழி ரிலேட்டடான கண்டென்ட் தான். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இருபொருள் தருகைங்கிறதுலையும் கவர் ஆகுது, மொழி ரிலேட்டடாமே நம்மளுக்கு கவர் ஆகுது. நெக்ஸ்ட் இருபொருள் தருக. நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து பொருள் தருவது சொல். இப்ப நம்மளுக்கு இலக்கணத்துல எழுத்து, சொல், பொருள், யாப்பு 5 இலக்கணம் இருக்கு அணின்னு. சோ அதுல வந்து நம்மளுக்கு எழுத்து சொல் மட்டும்தான் நம்மளுக்கு சிலபஸ்ல சேர்த்திருக்காங்க. அப்படி இதுல சேர்த்ததுல சொல் இலக்கணம் சார்ந்த கண்டென்ட் இதுல இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல அழகாக அப்படிங்கிற சொல்லி இருக்கு. சோ இந்த அழகாக உள்ள சொல்லு வந்து எந்த இடத்துல சேரும் அப்படின்னாக்கி இந்த ஆப்ஷன் சில தான் வரும். சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது மட்டும்தான் கரெக்ட். வேற எந்த இடத்துலயும் வராது. ஊர்தி அழகாக சென்றது, ஊர்தி நார்மலா தான் போகும். அதே மாதிரி காலம் அழகாக ஓடுகிறது, காலம் எப்போதும் போலதான் ஓடுது, அதுக்குன்னு ஒரு அழகு இருக்கான். அதே மாதிரி இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் அழகாக காட்டு, அதாவது அனைவருக்கும் அழகாக காட்டணும். நம்ம எக்ஸ்ட்ரா வேலை தான் பண்ணணும்.
ஸோ ஆனால் இதில் வந்து அழகாக காட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு சி மட்டும் தான் பொருந்தும். சரிங்களா? நெக்ஸ்ட் அடைப்புக்குறிகள் சொல்லி தகுந்த இடத்துல நிரப்புங்க. ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இதை எல்லாரும் போட்டுருவாங்க. அடுத்து சரியான இணைப்பு சொல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து காகிதம் இல்லத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து காகிதம் இல்லத்தோட கண்டென்ட் வந்து ரிப்பீட்டட் அதுவும் இணைப்பு சொல்ல ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் ஏனெனில்ங்கிறது. ஸோ இது வந்து 4-5வது கொஸ்டின்ல பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லை, இவரை பற்றி சொல்லணும்னா இவர் நம்மளுக்கு சிலபஸ்லையும் கவர் ஆகிறது, இணைப்பு சொல்லையும் கவர் ஆகிறது. காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை கடைபிடிப்பார் அப்படிங்கிறது தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இவர் கண்டென்ட் ரிப்பீட்டட், சிலபஸ்லையும் கவர் ஆகிறது, இணைப்பு சொல்லையும் கவர் ஆகிறது. சரியான இணைப்பு சொல் இது. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்து வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது அப்படிங்கிறதுனால ஏனெனில்ங்கிறது தான் அதுக்கு இணைப்பு சொல்ல வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினுமே ரிப்பீட்டடு. நெக்ஸ்ட் ஓமைக்கேற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மலைமுகம் காணாத பயிர் வந்து ஏக்கத்துல தான் கிடக்கும். சரிங்களா? ஸோ அதனால ஏக்கம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியம் ரிலேட்டடா. அதுல தன்வினை வாக்கியத்தை கண்டறி. இந்த கொஸ்டின் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. 60வது கொஸ்டினை கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்பவும் இப்படித்தான் ஒரு வரிக்கு இழுத்துக்கிட்டு போயிருந்தாங்க. இப்போ இதுல எவ்வகை வாக்கியம் கண்டறிதல்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். இதுல தன்வினை வாக்கியத்தை கண்டறினா நம்மளுக்கே முடிஞ்சிட போது. கயல்வெளியை காலையில் படித்தால் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். ஸோ அதுதான் தன்வினை வாக்கியத்துல வரும். அவங்க கேட்டது தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவிதா பாடம் படித்தால் இத்தொடரை பிறவினையா படிப்பித்தாள் அப்படின்னு வரணும். இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நான் போட்டிருக்கேன். போய் பாருங்க, நம்ம சேனல்ல இருக்கு. நிறைய கொஸ்டின் இருக்கும். நீங்க இதுக்குன்னு டைம் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்குனாலே போதும். ரிப்பீட்டடா கொஸ்டினை கவர் பண்ணிட்டே வந்தாலே போதும். புதுசா பாக்குறீங்க அப்படின்னாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கண்டென்ட் நம்மளுக்கு வரப்போகுது. இவ்வளோ கொஸ்டின் போட்டுட்டாங்களே, நம்ம இப்போதாமே ஃபாலோ பண்ணி வரோம், எப்போ முடிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஸ்பீடு வச்சு கூட பார்க்கலாம். ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இருக்காது. நிறைய கண்டென்ட் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணி வாங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். வாக்கிய அமைப்பினை கண்டறிக்க. பந்து உருண்டது அப்படின்னாக்கி தன்வினை வாக்கியம். பந்து உருண்டது அப்படின்னாக்கி தன்வினை வாக்கியம். இதுவும் நம்மளுக்கு புக்கில் உள்ள கண்டென்ட் தான் ரிப்பீட்டடு. அடுத்து விடைக்கேற்ற வினாவை கண்டறிங்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு விடை கொடுத்துட்டாங்க. அதோட வினாவா அமைக்கணும். வினாவா அமைக்கும் போது எந்த இடம் ஆன்சரா இருக்கோ அதுதான் நம்மளுக்கு கொஸ்டினா வரணும். அப்போ தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது அப்படிங்கிறது தான் ஆன்சர். கேள்வி வினாவா இருக்கும். சரிங்களா? ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடைக்கேற்ற வினாதான். எனக்கு கதை எழுத தெரியும் அப்படின்னாக்கி உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படிங்கிறது தான். எனக்கு கதை எழுத தெரியும். உனக்கு கதை எழுத தெரியுமா? எனக்கு அந்த இடத்துல உனக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தொழில். இதோட நம்மளுக்கு இந்த 100 கொஸ்டின் கவர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன கண்டென்ட் சொல்லிடுறேன். சேட்டலைட் அப்படின்னாக்கி செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்கி நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னாக்கி மீத்திறன் கணினி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. இப்போ நீங்கள் இந்த 100 கொஸ்டின் பார்த்துருக்கீங்க. இந்த 100 கொஸ்டின்ல உங்களுக்கு எந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல தான் கவர் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படித்தானே? ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய போட்டிருக்கேன். அது வந்து நம்மளுக்கு 100 கொஸ்டின் வந்து எலிஜிபிள் தாண்டி எப்படி குரூப் 4க்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கிற கொஸ்டினும் நான் போட்டிருக்கேன். அதாவது 100 கொஸ்டினுமே கட் ஆஃப்ல வர்ற மாதிரி அந்த கொஸ்டினுமே போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் சிலபஸ் டாப்பிக்கா எந்த டாபிக்லாம் பொருத்தும் சொல்லு பொருந்தாத சொல்லு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரே கொஸ்டின்ல எத்தனை கேட்டிருக்காங்கிறதெல்லாம் பிரிச்சு போட்டிருக்கேன். இப்போ 2025 நடக்க போற புது சிலபஸ் ரிலேட்டடான கொஸ்டின் தான் நான் போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு குரூப் 4 தான் கேட்குறாங்க. ஸோ அதனால குரூப் 4ல ப்ரீவியஸ் இயர் கேட்டிருப்பாங்களா அது வேணும் அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க. அதையும் நம்ம போட்டுடலாம். மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஒருவேளை இந்த கண்டென்ட் வந்து நீங்க பார்த்து பிடிச்சி இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய போட்டிருக்கேன். அதை நீங்க பார்த்துட்டு வரலாம். இல்லை நம்மள அடுத்த கண்டென்ட் ஃபாலோ பண்ணி வர்றதா இருந்தாலும் நீங்க வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.